இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குழுமத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வாங்க உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு விஷ் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு January 24 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தியேட்டரில் வந்து எல்லாம் பாருங்கள். குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம். அப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்பத்தினர் சார்பாகவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நக்கலைட் சார்பாகவும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாகவும் இந்த திரைப்படத்தினுடைய திரைக்கதை வசன ஆசிரியர் என்கிற வகையில் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்சம் ஃபார்மல் ஆகிட்டேன். ஒரு விருந்து போல் இந்த திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நாளைக்கு காலையில் இந்த விருந்தை நாங்கள் தமிழக மக்கள் எல்லாருக்கும் படைக்க இருக்கோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் குடும்பத்தோடு இந்த விருந்துக்கு வந்து கலந்துக்கணும். இந்த திரைப்படத்தை பார்த்து உங்களுடைய மேலான விமர்சனங்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இது எனக்கு நேற்று தூக்கம் இல்லை. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட், வெரி நர்வஸ். இப்போதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன். ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களுக்கு படம் பிடிச்சிச்சு. தேங்க்யூ வெரி மச். இன்னும் உங்களோட சப்போர்ட், உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் எங்களுக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஏன்னா இதே கேம்பஸில் இது 3வது ஸ்க்ரீனிங். ஆனால் ஒவ்வொரு ஸ்க்ரீனிங்க்கு அப்பவும் இந்த படப்படப்பு எப்பயாவது அடங்கும்னு பார்க்குறேன். அதான் ஒவ்வொரு தடவையும் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகிட்டுருக்கு. கையெல்லாம் உதற ஆரம்பிக்குது. பட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னென்னா, நேற்று நைட்டு இங்கே நிறைய பத்திரிகை நண்பர்கள் வந்து எனக்கு நிறைய தைரியமான மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த கிராட்டிடியூடு தான் வந்து நான் இங்கே சொல்லணும்னு வந்தேன் நான். ஏன்னா இப்போ இப்படி ஒரு சப்போர்ட் இல்லைன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட என் வெற்றியில் பாதி 50% வந்து நான் உங்களுக்கு தான் கொடுக்கணுன்றது விகிதாச்சாரமாக வந்து 50% கம்மியாக இருந்தாலும் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது நீங்கள் எனக்கு இந்த ஹெல்ப்பை இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் பண்ண உங்கள் எல்லாருடைய பெரிய மனசுக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் ஆல்சோ இந்த படம் பர்டிகுலராக பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை இப்படி ஒரு ஸ்கிரிப்டை எழுதினதுக்காகவும் அதை டைரக்ட் பண்ண ஒத்துக்கிட்டதுக்காகவும் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்ட் ஆல்சோ நக்கலைட்ஸ்னு ஒரு பெரிய குழுமத்துக்குள்ள என்னை இன்க்ளூட் பண்ணதுக்காகவும் என்னை சகிச்சுக்கிட்டு என்னை பொறுத்துக்கிட்டு முக்கியமாக நிறைய சமயங்களில் வந்து யாராவன்ற லெவலுக்கான நிறைய விஷயங்களை வந்து நான் கொடுத்துருந்தாலும் அது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்வீட்டாக வாங்க உள்ள இல்லை ரொம்ப ஸ்வீட்டராக வந்து என் மாதிரி ஒரு பேனிக் மிஷினை வந்து ஹேண்டில் பண்ணதுக்காகவே வந்து இவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ், கூட நடித்த நடிகர்கள், சான்வியா இருக்கட்டும், சோமுன்னா இருக்கட்டும். சோமுன்னா வந்து நானும் சோமுன்னாவும் வந்து பல வருஷமாக வந்து நான் அவரோட பெரிய பெரிய ஃபேனு. நான் எப்படியாவது அவர் கூட நடிச்சிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த படத்தினுடைய அந்த பேக்கரி சீனில் முதல்ல நடிச்சுட்டு அந்த ஷார்ட்டை நடிச்சுட்டு நேராக என்கிட்ட வந்து நடந்துருச்சு அப்படின்னாரு. ஸோ பெரிய பெரிய சந்தோஷம். அண்ட் அதை தாண்டி ஒரு ஆக்டரு நான் டேட் சொல்லுங்கள் நான் வந்து பண்ணிடுறேன் அப்படிங்கிறது இல்லாமல் சோமுனா வந்து இந்த படத்துக்காக ஒர்க் ஷாப் செஷன்ஸாக அவரே கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ரிஹர்சல் செஷன்லாம் அண்ணன் தான் ஜிகர்தண்டா மாதிரி கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சதுக்காக நான் இன்னொன்று அதெல்லாத்தையும் தாண்டி சொல்கிறேன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும், சினிமோட்டோகிராஃபி டீம்லேருந்து எடிட்டு, மியூசிக் எல்லாருக்குமே நான் பெரிய பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் நேற்று வரைக்குமே வந்து எங்களுக்கு வந்து பெரிய ஜட்ஜ்மெண்டெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டோங்கிறதுனால எங்களுக்கு பெருசாக இந்த படம் ஸ்பெஷலாகவே ஃபீல் ஆகலை. பட் எல்லாத்தையும் படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே சிரிச்சுக்கிட்டே வர்றது பார்க்கும்போது தான்
அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோம், அதை 4 பேர் கமெண்ட் பண்ணாதான் அந்த ஃபோட்டோ திருப்பி போய் பார்ப்போம், நல்ல ஃபோட்டோ தான் போட்டிருக்கோம் போலன்னு. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் தான். ரொம்ப பெரிய சந்தோஷம், ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த சாரி சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இல்லை அது ரொம்ப முக்கியமான மேட்டர், மறந்துட்டேன் அதுக்காக. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கு நான் தேங்க் பண்ண மறந்துட்டேன். ஒன்று ரொம்ப முக்கியமான தப்பு சார், சாரி. அண்டு அண்ணனுக்கு வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். அண்ணன் வந்து அவருக்கு அவரே கிளாஷ் விடுறாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பாட்டில் ராதா நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பட் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், பாட்டில் ராதா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். அந்த படம் நிச்சயமாக என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அண்ணன் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்னன்னா இதில் நடித்த சோமுனா தானே அது அப்படின்னு பார்த்துக்கிற அளவுக்கு 2 வெவ்வேறு கேரக்டர்ஸை 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் பண்ணியிருக்காரு. இப்படியான ஒரு கலைஞனுக்கு என்னைக்கும் பெரிய தலைவனுக்கு வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ. நான் வாங்க. நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு வந்துச்சுன்னாமே பெரிய சந்தோஷம் தான். இல்ல இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை கண்டிப்பா தேர்ந்தெடுத்துக்கும், அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா இந்த படமும் அப்படிதான். இதை வாழ்த்தணும் இல்லைங்க. அதாவது ஒரு படத்துல அவருக்கு ஹீரோவா நடிக்கிற படத்துல இன்னொருத்தர் ஹீரோவா சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஓடணும்னு அதை வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு மீடியா முன்னாடி சொல்றதுக்காக ஒரு நன்றி அண்ட் கைத்தட்டல். எல்லாருக்கும் நன்றி. இப்போ வந்து எப்படி சொல்றது, குடும்பஸ்தன். இப்போ நான் நடிச்சிருக்கிறேன், நானும் ஒரு குடும்பஸ்தன் தான். டைரக்டர் எடுத்திருக்கிறாரு, அவரும் ஒரு குடும்பஸ்தன் தான். ப்ரொடியூசர் தயாரிச்சிருக்காரு, அவரும் குடும்பஸ்தன் தான். நீங்களாம் வந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த நாட்டை ஓட்டுறதே குடும்பஸ்தன் தான். எல்லாரும் சொல்லுவாங்க பவர் நிறையா இருந்தால் கூட நாடு நல்லா இருக்கும், பவர் பிளான்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குறது யாரு? ஒரு குடும்பஸ்தன். ஸோ குடும்பஸ்தன் தான் நாட்டை முன்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. புஷிங் ஃபேக்டர்ஸ். எல்லாருக்கும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல. ஸோ அது மாதிரி ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு கலகலப்பான, எல்லாருக்கும் ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டரில் தான் நான் நடிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்லிக்கிறேன், பாட்டில் ராதாவும் குடும்பஸ்தன் தான். நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. டைரக்டர் சார், கடன் வாங்குறாரு, கடன் வாங்கி அது வந்து தொழிலுக்கு வாங்குறாரு, வீட்டுக்கு வாங்கல. என்னதான் தொழிலுக்கு வாங்கினாலும் கையில பிச்சை காசு இருக்குல்ல, அதை வச்சு குடும்பம் நடத்தலாமே. அது கிடையாது, அது அல்ல. அந்த அம்மா வந்து ஐஏஎஸ் இருக்கிறாங்க, அவங்க சஸ்டெயின் பண்றதுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு வேலை தேடிக்கலாம்ல சார். அதான் சார், இந்த கதையே வந்து அந்த ஒரு 10 மாதம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற 10 மாதம் தான். அதுக்குள்ளே இருக்கிற சாகசங்கள் தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டது. அதில் நீ உண்மையாலுமே என்னென்னா, இது வந்து எங்கள் பல பேர்த்து லைஃப்பில் நடந்தது தான். காசே இல்லை, உண்மையாலுமே காசே இல்லாத சூழலில் எப்படி லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருந்தோங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்க சாகசமே. கடன் வாங்குறது, அங்கேருந்து சுற்றி கொடுக்கறது, ஒரு 6 மாதம் தொழில் பண்ணுறது, அது கொஞ்சம் நல்லா போகிறது, அப்புறம் இது வர்றது. அது மாதிரி நாங்கள் வந்து இது உண்மையாக லைஃப்பில் இருக்கிறதோட எக்ஸ்பிரஷன் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். லைஃபுக்கு வந்து அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் லைஃபையே ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறதுனால லைஃபுக்கு வந்து லாஜிக்கே இல்லைங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு வந்து அதே தான் சார் நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறது. சார் நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலாக கதாநாயகம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தான். அந்த வேலையிலிருந்து அந்த வேலை அவனுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வேலை தேடி அலையிறான். அதுக்கான காட்சிகள் படத்தில் இருக்கு. 2வது, அவனுக்கு வேலை போயிடுச்சுங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு பிறகு ஒரு தொழில் செய்யலான்னு அவங்க அம்மா தான் அவனை வலியுறுத்துறாங்க. அப்போ அவன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தொழிலையே நான் செய்கிறேன், நானே சொந்தமாக ஒரு ஃப்ளெக்ஸ் கம்பெனி தொடங்குறேன்னு அவன் சொல்கிறான். ஆனால் குடும்பத்தில் தான் அவனை நிர்பந்திக்கிறாங்க, இல்லை வேண்டாம் அது விளங்கலை, நீ பேக்கரி நடத்து, அதை செய் இதை செய்யுன்னு சொல்லி குடும்பத்தினருடைய நிர்பந்தத்தினால அவன் அலைக்கழிக்கப்படுறான். ஒரு மனுஷன் அவன் விரும்பின தொழிலை அவன் செய்ய முடியல, ஒவ்வொருத்தரோட ப்ரெஷருக்கும் அவன் ஈல்டாக வேண்டி இருக்குங்கிறது காட்சிகளாகவே படத்தில் இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. இல்லை ஆமாம் சார், இதில் வந்து ஒரிஜினலாக என் ஸ்டோரி, ரைட்டர் ஸ்டோரி, ப்ரொடியூசர் ஸ்டோரி, எல்லாத்தோட ஸ்டோரி கலந்துருக்கு சார். சார் அது கற்பனை சார். அது வந்து
ஆன்லைன்ல மாற்றுறது தமிழ்நாட்டு இளைஞர்கள். அது மட்டும் இல்ல, எந்த பேங்க்லயும் போட்ட உடனே ஆன்லைன்ல உடனே பணம் வருது. இல்ல சார், நான் வந்து உங்களுக்கு அது கேரண்டியா அண்ணே நீங்க வாங்கினதுல வாங்கினது இல்ல சார். போன் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வாங்கி தரேன் உடனே. அதான் சார், என்னன்னா அந்த ஆன்லைன் ஸ்டோரி வந்து என்னோட டீம்ல ஒருத்தர் சொல்லி தான் நாங்க அதை இன்க்ளூடே பண்ணோம். உண்மை. வடக்கன் ஒருத்தர் இருப்பாரு, கொட்டு வச்சிருப்பாரு, கடைசி வரைக்கும் வந்து லாஸ்ட் தான் அவர் வந்து அந்த மன்னிப்பு கேட்கற மாதிரி வர மாதிரி வச்சிருக்கீங்க. ஏன் அப்போ மன்னிப்பு கேட்டா ப்ராப்ளம் ஆகும்? ஏன்னா தமிழ்நாடு வந்து வணக்கம் வந்து சாரி சொல்ல மாட்டாங்க சார். இல்ல சார், அப்படி இல்ல சார். அதாவது தப்பு செஞ்ச தப்புக்கு சாரி சொல்றது வேற. படத்தோட கிரக்ஸே மாதிரி ஒரு மனுஷனுக்கு தன்மானம். அப்பா சொல்ற மாதிரி அந்த ஓனர் இருக்காரு, அப்பான்றாங்க, அப்பா சொல்லியும் கேட்க மாட்டாங்க. அதான் சார், இப்போ அவன் ஹீரோவே சொல்ற மாதிரி அவனுக்கு இப்போ அவன் பண்ணது என்ன சொல்றது, அவனுக்கு தன்மானத்தை விட சாரி கேட்கறது முக்கியமா? தன்மானம் இருக்கக்கூடாதா ஒருத்தனுக்கு? ஒருத்தன் காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கலாமா கூடாதா? நீங்க என்ன காசு இல்லைன்னா அவனுக்கு தன்மானம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நியதியா அப்படிங்கறத நாங்க கேட்டிருக்கோம். ஆமா, அப்படி அந்த இதுதான் அவன் சாரி கேட்டா கதையே இல்லை ஆக்சுவலி. அது இன்னொரு படத்துல அவன் எந்த தவறுமே செய்யலையே. இன்னொருத்தர் செஞ்ச தவறுக்கு ஒரு தொழிலாளிய வேலை கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதுக்காக ஒரு கிளையண்ட் அடிக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்லை இல்லையா? அதை தான் அவர் கேட்கிறாரு. ஆமா, நண்பன் தான் தொழிலாளியாவும் இருக்கான்ல. நண்பன் தானே சக தொழிலாளியாவும் நண்பன் தானே இருக்கான். அதாவது இப்படி பர்சன்டேஜ் கொடுக்கறதோட பணத்துக்கு அந்த 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிட்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவனை பழி வாங்குற மாதிரி இருந்தா இன்னும் சூப்பரா. இது பழி வாங்குற படம் இல்லை. முதல்ல பணங்கிறது நிச்சயத்துக்கு அடிக்கக்கூடாது. அதை விட்டுருங்க, ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. ஆமாங்க ஐயா, ஏற்கனவே புரோக்கர் மேல ஒரு இது இருக்கு. நம்ம வீட்டு நிலத்தை இன்னொருத்தர் விற்கிறப்போ எக்ஸ்ட்ராவா பணம் எக்கச்சக்கமா கமிஷன் கேட்கிறாங்கன்னு நீங்க உங்க படத்துல சப்போர்ட் முதல்ல இல்ல அவங்க ஒரு கோடீஸ்வரருக்கு தான் அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அதுக்கு எவ்வளவு கமிஷன் வருங்கிறத அந்த டீலிங் பேசும்போதே கதாநாயகன் வந்து அதை சொல்லிடுறாரு. அவரும் அதை சம்மதிச்சு தான் அவங்க இல்ல அந்த புரோக்கரேஜுக்கு உண்டான வேலையுமே அவன் செய்யறான். ஓகேவா? அதான் சொல்றேன், அதுக்கு உண்டான நியாயமான ஊதியம் கிடைக்கணும்ன்றதுதான் இதுவா இருக்கே தவிர்த்து அவன் எக்ஸ்ட்ராவா எனக்கு டிமாண்ட் பண்ணல. இல்ல சார், அதான் சார், எனக்கு நான் கேட்ட நியாயமான கூலி தானே கேட்டேன். வேலை செஞ்சது அவன் பிச்சை கேட்கல, செஞ்ச வேலைக்கு சம்பளம் தான் கேட்கறாங்கிற மாதிரி தான். இன்னொன்னு அந்த கேரக்டர் என்னன்னா அவனோட தன்மானத்துக்கு சுருக்குன்னு ஏதாவது பட்டுருச்சுன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். அவன் யோசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை. அதுதான் முதல் காட்சியிலேயே அவனோட ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் காட்சியிலேயே 2 வார்த்தை நெகட்டிவா கேட்ட உடனே நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நான் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படிங்கறத சொல்றது நல்ல டைரக்டர் சார். இந்த படத்தை நீங்க தன்மானத்தோட எடுத்தீங்களா இல்ல நெளிஞ்சு எடுத்தீங்களா? இல்ல சார், எனக்கு ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்டோட தான் சார் எடுத்தேன். எனக்கு அவ்வளவு சப்போர்ட்டிவான டீம் இருந்தாங்க. சார் அவங்க அண்ணன் தான். அண்ணா சொன்ன மாதிரி ஆடியில சொல்லியிருந்தாரு, கோயம்புத்தூர் அந்த படத்தை பார்த்து இல்ல அது விரும்பி ஏத்துக்கிட்டது தான். அவரோட பெருந்தன்மை தான் சார். ஆக்சுவலி நாங்க வந்து வாங்க ரோடுக்கு போயிட்டு இருக்கோம், மிச்சம் இல்லாம போய் பார்த்துட்டு வரணும். இல்ல சார், அப்படி இல்ல. நாங்க கோயம்புத்தூர்ல என்னன்னா நாங்க நக்கலைட்ஸ்ல பண்ணதே தான் இங்க பண்ணாங்க. வந்து கோயம்புத்தூரே ஒரு செட்டா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத யோசிச்சிருக்கோம். ஓம் சக்தி பக்தைகள் அம்மாக்கள் சகோதரிகள் இருக்காங்க இல்லையா? ஒரு விஷயத்தை மாட்டிக்கலாம், பொது கல்படுத்துறது நல்லா கொடுக்கும். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஏதின்னு எதுவுமே சொல்லாம லைஃப்னா அப்படி பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். ஆனா வாழ்ந்துதான் அவனும் வாழுங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பிரஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எனக்கு படத்தினுடைய ரிசல்ட்டோடைய மினியேச்சரை இங்கேயே பார்த்துட்ட மாதிரி எங்க டீமுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சோம்நாத் இது பண்ணாங்க. விக்கின் பேசுறது இந்த வலைத்தளங்கள்ல எல்லா இடத்துலயும் கேட்டு கூட கேமராமேன் அருந்தா சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய டைரக்டரா இளையராஜா இதுல 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு வந்து இதுல தவறு இருக்குது. அதாவது சில சமயம் வந்து ஒரு உயர்ந்த இதை வந்து இப்ப கடவுளை கூட நம்ம அவன் சொல்லுவோம், ஏடா இப்படி என்ன வந்து இப்படி படுத்துற அப்படின்னு சாமியை சொல்லுவோம்ல. அவர் ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். ஏன்னா நீங்க அவர் மரியாதையெல்லாம் தாண்டினவர். அவர் அந்த அர்த்தத்துல அது சொல்லல. நன்றி. கெட்ட வார்த்தை பேசுறது அதுக்கு நான் பாருங்க, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. நான் என்ன சொல்றேன், இளையராஜா பத்தி சொல்லும் போது அவர் வந்து ஜீனியஸ் ஆஃப் ஜீனியஸ். சில சமயம் வந்து பயங்கரமான ஒரு வேலை பார்த்துட்டு அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னடா இப்படி பண்ணிட்டியடான்னு ஒரு இது பண்ணுவோம்ல, அந்த டாவுக்கும் அந்த இவனுக்கும் மரியாதை குறைவில்லை, வேற மாதிரியான மீனிங். தேங்க்யூ. இல்ல அப்படியெல்லாம் இல்லை.
அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.